எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தண்டை. தண்டைன்றது ஹோலிக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க். ஹிந்தியில் இதுக்கு பேர் தண்டை, பட் நம்ம தமிழில் இதை ஸ்வீட்டாக புஷ்டி பாலுன்னு சொல்லலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான மில்க்குங்க இது. முதல்ல பாதாம், பிஸ்தா, கஸ்கஸ், மெலான் சீட்ஸ் இது நாலுத்தையுமே தண்ணி ஊற்றி ஒரு 6 hours போல் ஊற வச்சுருங்க. தண்டை செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாதாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 10லேருந்து 15 பாதாம் அளவுக்கு எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுட தண்ணியில் ஒரு 2 hours சோக் பண்ணால் போதும். இப்போ இந்த பாதாமில் தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். தண்டை மில்க்குக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக மிக்சர் ஜாரில் நம்ம தோல் உரித்து வச்சுருக்க பாதாம் ஆட் பண்ணுறேன். ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு பாதாம் சொல்லியிருந்தேன். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பிஸ்தாவை ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெலான் சீட்ஸ், அதாவது பூசணி விதை இருக்குல்ல, அதை தான் மெலான் சீட்ஸ்னு சொல்லுவோம். அதை ஊற வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக ஊற வச்சு எடுத்துருக்க கசகசா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, அதாவது ஒரு 10 முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தோல் எடுத்துகிட்டு விதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஓட்டிட்டு இது கூட காஞ்ச ரோஜா இதழ் அல்லது ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி ரோஜா இதழுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் தண்டை பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 500 ml 1/2 லிட்டர் அளவுக்கு பசும் பால் ஆட் பண்ணுறேன். பால் நல்லா ஃபுல் க்ரீம்டு மில்காக இருக்கணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா கிளந்து விட்டுட்டு இது கூட குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக சீனி ஆட் பண்ணுறேன். அவங்கவுங்க ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறிட்டதுக்கப்புறமா ஒரு 2 hours போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டி மற்றும் ஹெல்த்தியான புஷ்டி பால் தண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோலியை இந்த ரெசிபியோட உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.